இது என்ன மரம் தெரியுதா? வில்வ மரம், வில்வக்காய். இப்ப சீசன்ங்க பயங்கரமா சீசனு. எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பின்னால வந்துட்டு வில்வ மரம், வில்வக்காய் எப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் இத வந்து எங்க பார்த்தாலும் மேக் யூஸ் ஆஃப் இட். டயபெட்டிக்க்கு ரொம்ப நல்ல மருந்து. கண்ட கண்ட மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இது ஒரு 48 நாள் வந்து இதுக்குள்ள இருக்கிற அந்த பழத்த வந்து எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. கண்டிப்பா வந்து டயபெட்டிக் சரியாகும். அது மட்டும் இல்லாம இந்த இலை வந்து சிவனுக்கு உகந்தது. சிவனுக்கு டெய்லி அர்ப்பணிங்க. அது மாத்திரம் இல்லாம இத வந்து டெய்லி சாப்பிடுங்க. இந்த இலை இந்த கொழுந்து இலையா இருக்கு பாருங்க. சின்ன சின்ன இலையா இந்த மாரி இருக்கு பாருங்க. இந்த சின்னதா இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து டெய்லி சாப்பிடுங்க. ஒரு 3 கொஞ்சம் பயங்கரமா கசப்பா இருக்கும். இருந்தாலும் சாப்பிடுங்க. உடம்பு வந்து ரொம்ப இந்த ஸ்டமக் வந்து பயங்கரமா கிளீன் பண்ணி விட்டுரும் இது. ஓகேங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு கூட குடுக்கலாம். வயிற வந்து நீங்க வந்து டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. கீழ விழுந்திருக்கு. வீடு ஃபுல்லா விழுந்திருக்கு. ரொம்ப இருக்கு எங்ககிட்ட. ரொம்ப நாங்களே எடுத்து எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு இல்லையா? ஓகே. இத வந்து உடைச்சு இங்க பாருங்க. சூப்பரா? இத வந்து உடைச்சு, இதுக்குள்ள இருக்கிற பழத்த எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. டயாபெட்டிக்ஸ் சரியாகும். கண்டிப்பா நம்பணும். ஓகேங்களா? வில்வக்காய், வில்வப்பழம் வந்து சாமிக்கு மாத்திரம் வைக்கிறதுக்கு இல்ல. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொல்லிக் குடுத்ததெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த வில்வக்காய, வில்வப்பழத்த. ஓகேங்களா?